குறிப்பாக இந்த மாணவர்கள் பிரச்சனை தவிர்த்து ரயில் நிலையங்களில் போலீஸோடைய பாதுகாப்பு எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் தான் இருக்குன்னு சொல்லி புது குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பெருமுடியில் ஒரு பொண்ணு ரயிலிருந்து தள்ளி கொலை பண்ணப்பட்டாங்க. ஆனால் அதே பெருமுடியில் தான் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் உட்காந்துருக்கு தாடிச்சல் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது மட்டும்தான் காவல்துறை வந்து பணியில் இருக்காங்க, மற்ற நேரங்களில் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி தவிர்க்கப்படும்? தமிழக ரயில்வே காவல்துறையில் போதுமான அளவுக்கு ஆளுநர்கள் உள்ளார்கள். ஆளுநர்கள் வந்து சில இடங்களில் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பேசஞ்சர் டிராஃபிக்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஹெவியாக இருக்கோ அங்கே தான் அதிகமாக இருப்பாங்க. மற்ற இடங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புண்டு. இப்போ அந்த ஆளுநர்கள் எண்ணிக்கை உயர்த்தும் முயற்சி நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் ரீடிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ பெண்கள் பயணிக்கிற கம்பார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து எஸ்கார்ட்னு போட்டு விட்றோம். பெண்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ரீல் எடுக்கிறாங்கன்னு, அதில் வந்து 8:30 வரை வர்ற ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து ஒரு பீட் கான்ஸ்டபிள் வந்துக்கிட்டே இருப்பார். அந்த சம்பவம் நடந்தது 8:50. கல்லூரி மாணவர்கள் வரமாட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நேரத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஆர்பிஎஃப்பும் நானும் நாங்களும் சேர்ந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிசின்னு அனுப்புகிறோம். அட்வான்ஸ் இன்டிமேஷன் கொடுக்குறோம், உள்ளே போய் அவேர்னஸ் பண்ணுறோம், அலாம் பட்டன் இன்ஸ்டால் பண்ணுறோம். சிசிடிவிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சிசிடிவி வந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ காவல்துறை தலைமை இயக்குநரை அந்த சிசிடிவியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு ரயில்வே துறை ஒத்துக்கிட்டு அந்த வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் குற்றவாளியை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்.